படத்தில் இருக்க குதிரைக்கு பேர் கருப்பு குதிரை, காலா குதிரைன்னு. இது வந்து மும்பையின் அடையாள சின்னங்களில் ஒன்று. இந்த இடத்துல அந்த காலத்தில் 7ஆம் எட்வர்ட் மன்னர் குதிரை மேலே இருக்க மாதிரி ஒரு சிலை இருந்தது. பின்னர் அவங்க மராத்திய மக்கள் அது ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லி அதை அகற்றணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க ஒரு அழகான கதை சொல்கிறாங்க. அதாவது மராத்திய மன்னன் சிவாஜியினுடைய குதிரையும் எட்வர்டுடைய குதிரையும் ராத்திரி பயங்கரமாக சண்டை போட்டு பயங்கர குதிரை சண்டை கணைக்கிற சத்தம் கேட்குது, பயமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் மியூசியமில் வச்சு ஒரு ஜூவில் வச்சிடுறாங்க. 7ஆம் எட்வர்ட் மன்னருடைய குதிரையோடு இருக்கிற சிலையை கொண்டு போய் அங்கே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் வெறுமையாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல இந்த காலா குதிரைங்கிற கருப்பு குதிரையை கொண்டு வந்து வடிவமைக்கிறாங்க. இந்த இடம் வந்து இதை சுற்றி ஆர்ட் மியூசியம் நிறைய இருக்கும். ஜஹாங்கீர் ஆர்ட் மியூசியம், பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆர்ட் மியூசியம் இருக்கும், ஆர்பிஐயினுடைய காயின் கலெக்ஷன் மியூசியம் இருக்கும், நியூமிஸ்மேட்டிக்ஸ் மியூசியம் ஒன்று இருக்கும், சத்ரபதி சிவாஜியோட மியூசியம் எல்லாம் இருக்கும். இதை சுற்றி நிறைய கலைஞர்கள் வரைவாங்க. இது வந்து ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் இங்கே ஒரு பெரிய கலை திருவிழாவும் நடத்துகிறாங்க இந்த இடத்த சுற்றி. இது மும்பையின் அடையாளங்களில் முக்கியமான ஒன்று. இதன் பின்னால் சொல்லப்பட்ட அந்த கதையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது.